வாழ்க செம்மொழி. தமிழ்த்தாயின் பாதம் தொட்டு தொடர்கிறேன். எனது வகுப்பறையில் மாணவ செல்வங்களுக்கான NMMS தேர்வுக்கான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தொகுத்து வழங்கியுள்ளேன். இதனை படித்து பயன்பெறவும். அன்புள்ள மாணவ செல்வங்களே, நடைபெற இருக்கும் NMMS தேர்வுக்கான என்னால் முடிந்த ஒரு மதிப்பெண் வினாக்களை தொகுத்து இந்த வீடியோவில் வழங்கியுள்ளேன். அதனை கவனமுடன் படித்து அதிக மதிப்பெண் பெற்று தேர்வினில் வெற்றி கொள்ள வேண்டும் என இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்பாடத்தில் அறிவியல் சேட் மெட்டீரியல்ஸ் தொகுக்கப்பட்டு 8ஆம் வகுப்புக்கான பாடத்திலிருந்து ஒவ்வொரு தலைப்பிலும் தனித்தனியாக வழங்கியுள்ளேன். அளவீட்டியலிருந்து தொடங்கி முதல் பருவத்திற்கான ஆகஸ்ட் மாதம் வரையிலுமான பாடங்களுக்கான தொகுப்பு இதில் அடங்கியுள்ளது. நன்றி. தொடருங்கள். படிக கடிகாரங்களை விட அணுகடிகாரம் மிக துல்லியமானவை. அணுகடிகாரங்கள் அணுவில் ஏற்படும் அதிர்வுகளை அடிப்படையாக கொண்டு செயல்படுகின்றன. அணுகடிகாரங்கள் 10⁻13 வினாடிக்கு 1 வினாடி என்ற அளவில் துல்லியத்தன்மை கொண்டவை. அணுகடிகாரங்கள் பூமியில் இருப்பிடத்தை காட்டும் அமைப்பு, செயற்கைக்கோள் அமைப்பு, பன்னாட்டு நேர பங்கீட்டு அமைப்பு ஆகியவற்றில் பயன்படுகிறது. முதலில் அணுகடிகாரமானது 1949ஆம் ஆண்டு அமெரிக்காவின் தேசிய தரநிர்ணய கழகத்தால் உருவாக்கப்பட்டது. cesium 133 அணுவை அடிப்படையாக கொண்டு செயல்படும் துல்லியமான அணுகடிகாரம் 1955ஆம் ஆண்டு லூயி சீசன் மற்றும் ஜாக் பென்னி என்ற அறிஞர்களால் உருவாக்கப்பட்டது. இது இங்கிலாந்து தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்ட அணுகடிகாரமாகும். கிரீன்விச் நேரம். இங்கிலாந்து நாட்டின் லண்டன் நகருக்கு அருகில் உள்ள கிரீன்விச் என்னும் இடத்தில் ராயல் வானிலை ஆய்வு மையம் அமைந்துள்ளது. இவர்களுடைய கிரீன்விச் நேரம் இங்கிலாந்து நாட்டில் லண்டன் மையத்திற்கு அருகில் உள்ள கிரீன்விச் என்னும் இடத்தில் ராயல் வானிலை ஆய்வு மையம் அமைந்துள்ளது. ராயல் வானிலை ஆய்வு மையத்தின் வழியாக செல்லும் தீர்க்க கோடானது தொடக்க கோடாக கொள்ளப்படுகிறது. புவியானது 15 டிகிரி இடைவெளியில் அமைந்த தீர்க்கக்கோடுகளின் அடிப்படையில் 24 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவை நேர மண்டலங்கள் என அழைக்கப்படுகின்றன. இரு அடுத்தடுத்த நேர மண்டலங்களுக்கு இடையே உள்ள கால இடைவெளி 1 மணி நேரமாகும். இந்திய திட்ட நேரம். இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள மீர்சாபூர் என்ற இடத்தின் வழியாக செல்லும் தீர்க்கக்கோட்டை ஆதாரமாக கொண்டு இந்திய திட்ட நேரம் கணக்கிடப்படுகிறது. இக்கோடு கிரீன்விச் 82.5 டிகிரி கிழக்கில் செல்லும் தீர்க்கக்கோடாக உள்ளது. இந்திய திட்ட நேரம். கிரீன்விச் சராசரி நேரம் 5:30 மணி. ஒவ்வொரு அளவீட்டின் போதும் கிடைக்கப்பெறும் மதிப்புகளின் சில நிலையற்ற தன்மை காணப்படுகிறது. இந்த நிலையற்ற தன்மை பிழைகள் எனப்படும். சோதனை மூலம் கண்டறியப்பட்ட மதிப்புக்கும் உண்மையான மதிப்புக்கும் இடையே உள்ள வேறுபாடு பிழை எனப்படும். துல்லியத்தன்மை என்பது கண்டறியப்பட்ட மதிப்பானது உண்மையான மதிப்புக்கு எவ்வளவு நெருக்கமாக அமைந்துள்ளது என்பதை குறிக்கிறது. அளவிடுதலின் நுட்பம் என்பது மேற்கொள்ளப்படும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவீடுகள் ஒன்றுக்கொன்று எவ்வளவு நெருக்கமாக அமைந்துள்ளது என்பதை குறிக்கிறது. அளவிடுதலின் நுட்பம் என்பது மேற்கொள்ளப்படும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவீடுகள் ஒன்றுக்கொன்று எவ்வளவு நுட்பமாக அமைந்துள்ளது என்பதை குறிக்கிறது. தோராய முறை. தோராய முறை என்பது இயல்பியல் அளவை அளவிடும் போது உண்மையான மதிப்புக்கும் மிக நெருக்கமாக அமைந்த மதிப்பை கண்டறியும் ஒரு வழிமுறையாகும். முழுமையாக்கப்பட வேண்டிய எண்ணில் கடைசி இலக்கத்தை கண்டறிய வேண்டும். முழுமையாக்கப்பட வேண்டிய இலக்கத்திற்கு அடுத்த இலக்கத்தில் உள்ள எண்ணின் மதிப்பு 5 அல்லது 5ஐ விட அதிகமாக இருப்பின் முழுமையாக்கப்பட வேண்டிய இலக்கத்தின் மதிப்பு 1 அதிகரிக்க வேண்டும். 5ஐ விட குறைவாக இருக்குமெனில் அதை நீக்கிவிட வேண்டும். முழுமையாக்கப்பட வேண்டிய எண்ணில் கடைசி இலக்கத்தை கண்டறிய வேண்டும். முழுமையாக்கப்பட வேண்டிய இலக்கத்திற்கு அடுத்த இலக்கத்தில் உள்ள எண்ணின் மதிப்பு 5 அல்லது 5ஐ விட அதிகமாக இருப்பின் 1ஐ கூட்டவும், இல்லை என்றால் 1ஐ கழிக்கவும். நன்றி, வணக்கம்.